தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு தேமுதிகவை மதுரையில் ஆரம்பித்தார் விஜயகாந்த். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் மட்டும் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். மற்ற 233 தொகுதிகளிலும் தேமுதிக வேட்பாளர்கள் தோல்வியடைந்தார்கள். தொடர்ந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக தோல்வியடைந்தது. 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதாவிடம் விஜயகாந்த் கூட்டணி வைத்தார். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களாக 29 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதாவிடம் மோதல் போக்கை கடைபிடித்ததன் விளைவாக தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அதிமுக பக்கம் சாய்ந்தனர். இறுதியில் 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் இணைந்தார். விஜயகாந்தே தான் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் டெபாசிட் இழந்தார். அதற்கு பிறகு தேமுதிக தேய்பிறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. விஜயகாந்தும் காலமாகி விட்டார். விஜயகாந்த் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தேமுதிகவை ஆரம்பித்தார். அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார். அதன் விளைவு கட்சி காணாமல் போனது என்பது குறிப்பிடத்தக்கது.